வணக்கம். சொல்லுங்க. என்னுடைய பெயர் மீனாட்சி சுந்தரம். நீங்கள் கேட்டதை போல நான் அரசியல்வாதியா சமூக சேவகனா என்றெல்லாம் கேட்டீர்கள். நான் அரசியல்வாதியும் சமூக சேவகனும் கூட. எனக்கு அரசியல் பொருளாதாரத்தில் ஆழமாக படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் உள்ளவன். எனவே அந்த அடிப்படையில் மார்க்சிய பொருளாதாரத்தை நான் அறிய முயற்சி செய்து அதில் கொஞ்சம் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அது பற்றி ஏராளமாக எழுதியிருக்கிறேன். இன்றைய உலக பொருளாதார நெருக்கடியில் மார்க்சிய பொருளாதாரம் என்ன சொல்லுகிறது என்பதை எளிய முறையில் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஆசையில் சிறிய புத்தகங்களை எழுதி வெளியிட்டிருக்கிறேன். அது சம்பந்தமான கேள்விகளை நீங்கள் கேட்டால் நான் உங்களுக்கு பதில் சொல்ல ரொம்ப ஆசைப்படுகிறேன். என்னுடைய விருப்பமெல்லாம் இந்த நாட்டில் உள்ள சாதாரண மக்கள் பணத்தை பற்றியும், பணம் எவ்வாறு உருவாகிறது என்பதை பற்றியும், அதனுடைய உள் அமைப்புகளை பற்றியும், உலக அளவில் எவ்வாறு அவை செயல்படும் என்பதை பற்றியும் பாமக அறிந்து அவசியம் என்று நான் கருதுகிறேன். உங்களுடைய கேள்விகள், எனது பதில்கள் பாமர மக்களை தெளிவுபடுத்தும் என்று கருதுகிறேன். எனவே உங்களை சந்தித்து ரொம்ப மகிழ்ச்சி. ஏராளமான கேள்விகளை கேளுங்கள், நான் முடிந்தவரை பதில் சொல்ல முயற்சிக்கிறேன். ஸோ நீங்கள் சொன்னிருந்தீங்க, உங்களை பற்றி சொல்லும் போதும் சமூக நலத்தில் எனக்கு ரொம்ப அக்கறை இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ சமூக நலம் பார்த்தா அவ்வளோ பர்ஃபெக்ட் இல்லை, எல்லாமே கரெக்டாக சிலைங்கன்னு பார்த்தா இம்பர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? நீங்கள் எழுதுவது போல நான் நினைக்கவில்லை. சமூகம் சீர்குலைந்திருக்கிறது என்று சொல்வதை விட சமூகம் ஒரு அளவுக்கு முன்னேறி இருக்கிறது, ஆனால் சீரடைய வேண்டியது ஏராளம் இருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். அதற்கு அடிப்படையான காரணம் நான் கருதுவது, ஒரு சமூகத்தில் உள்ள மக்கள் அவர்கள் வாழ்க்கையை எப்படி நடத்துகிறார்கள், அன்றாட வாழ்க்கையை, பொருள் உற்பத்தி எவ்வாறு செய்கிறார்கள், அதை எப்படி அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் அல்லது பரிவர்த்தனை செய்கிறார்கள், அவர்கள் எதையெல்லாம் உற்பத்தி செய்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் ஒரு சமுதாயத்தினுடைய வாழ்க்கை சுகம் எல்லாம் அமைந்திருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் உள்ள நெருக்கடி என்பது, மிக அடிப்படையான நெருக்கடி என்பது, இங்கே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு, வறுமை, அறியாமை, மூட நம்பிக்கைகள் அதிகமுள்ள ஒரு நாடாக நாம் இருக்கிறோம். அது நமக்கு கவலை அளிக்கிறது. இதை போக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விதான் அடிப்படையான கேள்வி என்று நான் கருதுகிறேன். ஓகே, ஃபைன். இப்போது பணம் பற்றி வரும். இப்போ பணங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்டில் இருக்குது எல்லாருக்குமே, அது யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ பணம் நம்ம வாழ்வில் எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன் நம்ம பணம் நம்ம பணத்து மேலே டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது, இதனால நீங்கள் நினைக்கிறீங்க? இது மிகவும் நல்ல கேள்வி, நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய கேள்வி. பணத்தை பற்றி இன்று பாமர மக்களுடைய கருத்து ஒன்று, பொருளாதார நிபுணர்கள் கருத்து ஒன்று, எங்களை போன்ற மார்க்சியவாதிகள் கருத்து ஒன்று என்று 3 விதமான முறையில் பணத்தை நம்ம பார்க்கலாம். பாமர மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? பணம் என்பது சொத்தினுடைய அடையாளமாக கருதுகிறார்கள். அது இருந்தால் எதையும் பெறலாம் என்ற கருத்து பாமர மக்களுக்கு உண்டு. ஆனால் அவர்களுக்கு இந்த பணத்திற்கு மதிப்பு எங்கிருந்து வருகிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. நம்ம நாட்டில் ரூபாய் இருக்குது, ஆனால் இதே ரூபாய் அமெரிக்காவில் போனால் அது செல்லுபடியாகாது. ஏன்னா அமெரிக்கா டாலர் இந்தியாவில் செல்லுபடியாகும். இப்போ அமெரிக்கா இந்தியாவில் செல்லுபடி ஆகிற காரணம் என்ன, ஏன் இந்திய நாணயம் மற்ற நாட்டில் செல்லுபடி ஆகாமல் போவதற்கு காரணம் என்ன என்பதை பற்றியெல்லாம் பாமர மக்களுக்கு அவ்வளவு ஞானம் கிடையாது. எனவே தான் இவர்கள் என்ன சொல்கிறார்கள், பணம் என்பது ஒரு கடன் பத்திரம். நீங்கள் ரிசர்வ் பேங்கினுடைய நோட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே அதில் ஒரு வரி இருக்கும், ஐ ப்ராமிஸ் டு பே தி வேல்யூ ஆஃப் 10 rupeesன்னு இருக்கும். அப்படின்னா அது என்ன அர்த்தம்? இந்த தாள் என்பது இது கடன் பத்திரம். அப்படி என்றால் இதுக்கு யார் வட்டி கொடுக்குறா? இந்த 10 ரூபாய்க்கு யார் வட்டி கொடுக்குறா? யாரும் வட்டி கொடுக்கல, ஆனால் அதில் இருக்குது. அப்போ அந்த ரூபாயை நாம் என்ன செய்கிறோம் என்றால், அந்த பணம் என்பது வட்டி மூலம் பெருகுகிறது என்ற ஒரு தன்மை இருப்பதால் பணத்திற்கு மரியாதை தன்னாலே வந்து விடுகிறது. உன்னிடத்தில் 2 லட்சம் ரூபாய் இருக்கும் என்று சொன்னால் அந்த பணத்தை நீ பேங்கில் போட்டேன்னா 4% 5% வட்டி கிடைக்கும்.
அப்போ இந்த வட்டி சம்பாதிக்கக்கூடிய குணம் பணத்தில் இருக்கிறது என்பதால் தான் பணத்திற்கு மரியாதை வருகிறது என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். ஆனால் மார்க்சியவாதிகள் என்ன சொல்கிறார்கள்? இந்த ரெண்டையும் மறுத்துவிட்டு அவர்கள் சொல்வதென்றால் பணம் என்பது அது ஒரு சமூகத்தினுடைய உழைப்பு சக்தியினுடைய அடையாளம். ஒரு சமூகம் முழுவதும் கூட்டாக சரக்குகளை உற்பத்தி செய்கிறார்கள். துணி உற்பத்தி நடக்கிறது, கோதுமை உற்பத்தி நடக்கிறது, ஆழ்கடலிலிருந்து பெட்ரோல் எடுக்கிறார்கள். இவையெல்லாம் சமூகம் முழுவதுமே தங்களது உழைப்பால் பொருளை உருவாக்குகிறார்கள். இந்த பொருளுடைய மதிப்பு தான் பணமாக பிரதிபலிக்கிறது. ஒவ்வொரு நாணயத்தினுடைய மதிப்பும் எங்கே இருக்குது என்றால் அந்த சமுதாயத்தினுடைய உழைப்பு திறனை அடிப்படையில் தான் அந்த பணத்திற்கு மரியாதை இருக்கும் என்று மார்க்சிஸ்டுகள் கூறுகிறார். இப்போ நம்ம நாட்டு ரூபாய்க்கு ஏன் மரியாதை இல்லை என்றால் நமது நாட்டினுடைய உழைப்பு திறன் நாம் டாலருடைய அளவிற்கு மதிப்பை உருவாக்கவில்லை என்று பொருள். இங்கே எந்திர வசதி இல்லை, ஏராளமான பேர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள், கிராமப்புறத்தில் விவசாயத்தினுடைய வருமானம் மிக குறைவு. இவை நம்முடைய நாட்டில் பொருள் உற்பத்தியினுடைய அளவு குறைவாக இருப்பதால் நம்முடைய பணத்திற்கு மதிப்பு குறைகிறது. எனவே பணத்திற்கு மதிப்பு வர வேண்டும் என்றால், ரூபாய்க்கு மதிப்பு வர வேண்டும் என்று சொன்னால் பொருள் உற்பத்தி பெருக வேண்டும். நல்ல ஒரு பெரிய டாப்பிக்காக பேசணும். இப்போ நெக்ஸ்ட் அரசியலும் பொருளாதாரமும் ஆக்சுவலி எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகுது? அதாவது அரசியல் வேறு பொருளாதாரம் வேறு என்ற ஒரு கருத்து பரவலாக இருப்பது இன்றைக்கி இருக்குது. ஆனால் ஆண்டு பரிசீலித்தால் அரசியலும் பொருளாதாரமும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் என்பதை நாம் அடிப்படையிலே தெரிந்து கொள்ளலாம். இது பிரிக்க முடியாது. ஆரம்ப காலத்திலிருந்து பொருளாதார நிபுணர்கள் அதை அரசியல் பொருளாதாரம் என்று தான் அழைத்தார்கள். பின்னாளில் வந்தவர்கள் அரசியலையும் பொருளாதாரத்தையும் பிரித்துவிட்டு மக்களிடையே அரசியலிருந்து பிரிப்பதற்காக பொருளாதாரம் தனி, அதை பற்றி பொருளாதாரத்தை பற்றி பேசும் பொழுது அரசியலை பேசாதே என்று தடுக்கக்கூடிய ஒரு போக்கு இன்று உருவாகி இருக்கிறது. அரசியலையும் பொருளாதாரம் பிரிக்க முடியாதுன்னு சொல்றீங்க. ஸோ அது எப்படி நீங்கள் சொல்றீங்க? எந்த நாட்டினுடைய அரசாங்கமும் பணம் கையாள்வது யார் கையாளுகிறார்கள்? அரசு தான் கையாளுகிறது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஃபெடரல் பேங்க் ஆஃப் அமெரிக்கா, பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கம் தான் பணத்தை கையாளுது. அப்போ அது அரசாங்கம் என்பது அரசியல் காரணங்களால் தான் மக்கள் தேர்ந்தெடுத்து ஆட்சி அமைக்கிறார்கள். அப்போ அவங்க அதை கட்டுப்பாடு செய்யும் பொழுது அரசியலையும் பொருளாதாரத்தையும் பிரிக்க முடியாது என்பதற்கு அதுவே அடையாளமாகி விடுகிறது. இப்போ விலையெல்லாம் ஏறுது, ஏன் ஏறுது என்று நாம் யாரை போய் கேட்குறோம்? பிரதமரை பார்த்து தான் கேட்குறோம். ஏன் விலை ஏறுகிறது, விலையை குறைக்கிறதுக்கு வழியிட்டு அவரை தான் கேட்குறான். ஏனென்றால் அவர்தான் அரசாங்கத்தினுடைய பொருளாதார கொள்கைகளை உருவாக்குபவர். அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகள் தான் பொருளாதார சக்கரத்தை சுழட்டுகிறது. இல்லை, அரசியல் பொருளாதாரம் என்பது பிரிக்க முடியாது. நாம் தேர்ந்தெடுக்கிறவர்கள் எந்த கோட்பாடை பின்பற்றுகிறார்களோ அதை வைத்து தான் அந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சியோ வீழ்ச்சியோ இருக்கும். பிரபலமான அரசியல் கட்சி உட்பட சாதாரண மக்களை பார்த்து அரசியல் பேசாத, உனக்காக நான் சிந்திச்சுக்கிறேன் என்று அவர்கள் சொல்வதனுடைய மர்மம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால், ஒரு காலத்தில் மன்னர்கள் தான் ஆட்சி நடக்கிறார்கள். மன்னர்கள் ஆண்ட காலத்தில் மன்னர் யாரும் மக்கள் தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. பின்னால் ஒரு கட்டத்தில் மன்னர்கள் எல்லாம் ஆட்சி நடத்துகிற பொழுது மக்களுடைய வாழ்க்கையை பாதித்ததால் மக்கள் மன்னர்களை மாற்றக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி போராட ஆரம்பித்தார்கள். மன்னர்களை மாற்றினார்கள். எந்த நாட்டிலும் இன்றைக்கி மன்னர் ஆட்சி கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தான் இன்று இருக்கிறது. ஆனால் இந்த அரசியல் கட்சியில் என்ன சொல்லுது? மன்னர் மாதிரி நடந்து கொள்ள விரும்புகிறது. என் சொல்ல கேளு, மற்றவங்க சொல்ல கேட்காதுன்னு. இதற்கு காரணம் என்னவென்றால், கடந்த முதல் உலக மகா யுத்தத்தில்
தொழிலாளர்களும் விவசாயிகளும் இணைந்து ஒரு புதிய அரசியல் சக்தி உருவாக்கினார்கள். அந்த அரசியல் சக்தி என்பது தொழிலாளி விவசாயியின் ஒற்றுமையின் அடிப்படையில் ஆட்சியில் அமர்ந்து அரசாங்கத்தை உழைப்பாளி மக்களுக்கு சாதகமாக அரசாங்கத்தையும் அரசாங்க கருவிகளை பயன்படுத்துவது என்ற ஒரு புரட்சி நடவடிக்கை வந்ததன் காரணமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலாளி வர்க்கம் தொழிலாளி வர்க்கத்தையும் விவசாயத்தையும் பார்த்து இதில் பங்கெடுக்காதே என்று தடுக்கக்கூடிய போக்கு வந்துவிட்டது. இவள் பங்கெடுத்தால் அவங்க சுரண்டுறதுக்கு ஆபத்து வரும். பாமர மக்களுடைய நினைப்பது போல் பணம் ஒரு அற்புத சக்தி படைத்தது என்று கருதக்கூடிய கருத்து தவறானது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, பணம்ங்கிறது அற்புத சக்தி இல்லை அப்படி சொல்கிறீங்க. ஆனால் இப்போ நினச்சா பணம் இருந்தால் என்ன வேணாலும் வாங்கலாம். இப்போ திடீர்னு நான் கார் நினச்சா கூட கார் வாங்கலாம். அப்போ ஏன் அந்த மாதிரி ஆக்சுவலி நினைக்கிறீங்க? அது தப்பா இல்லை? அது பணம் என்பது பாமர மக்களுடைய கருத்தாக இருந்தாலும் அது ஒரு பெரிய புராணம். பணம் என்பது ஆரம்பத்தில் எவ்வாறு வந்தது, இன்று அது எப்படி இருக்கிறது என்பதை சேர்த்து பார்த்தால்தான் இந்த உண்மை புலப்படும். இது அற்ப சக்தி அல்ல, இது ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய உறவுகளின் அடிப்படையில் அதை பார்க்க வேண்டும். ஓகே, அப்போ அந்த உறவுகள்லாம் என்ன அப்படி எந்த இதில் நீங்கள் சொல்கிறீங்க? அப்படின்னா என்ன? சமுதாயத்தில் உறவுகள் என்பது என்ன என்றால், நான் உழைக்கிறேன், வயலில் விவசாயிகள் வேலை செய்கிறார்கள், தொழிற்சாலை தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள், இயற்கையில் சில வளங்கள் இயற்கையிலே கிடக்கிறது. இங்கே பணம் என்ன செய்கிறது என்றால், இந்த மனித உழைப்பு சக்தி, இயற்கை வளங்கள், இந்த ரெண்டையும் பணம் இணைக்கிறது. இது இணைக்கிற வேலை செய்வதே தவிர, இது ஒரு கருவியே தவிர இதுக்கு அற்ப சக்தி கிடையாது என்பதை புரிந்து கொள்ளணும். ஃபார்மர்ஸ் சரி கல்டிவேட் பண்ணுறதுக்கும் ஆஸ் வெல் அஸ் அவங்க கல்டிவேட் பண்ணுறதுக்கு அந்த மிஷின்ஸ் வாங்குறதுக்குலாம் பணம் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே ஆகுதுன்னு சொல்லிட்டு, அது எப்போனா இந்த மாடர்ன் கல்ச்சர்ஸ்லாம் டிராக்டர் வாங்குறது அதுலேருந்து அதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. பட் அதுக்கெல்லாம் முன்னாடி பணங்கிற ஒரு விஷயம் எப்போ வந்தது? ஸோ பணங்கிற விஷயம் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? நல்ல கேள்வி, இது நல்ல அருமையான கேள்வி. பணம் என்பது நவீன சமுதாயத்தினுடைய ஒரு கருவி. இப்போலாம் அது கிடையாது. ஆரம்ப காலத்து மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நாம் பள்ளி பாடப்புத்தகங்களை படித்து இருக்கிறோம். ஆரம்ப காலத்தில் மனிதர்கள் குரங்கு போல் தான் வேட்டையாடி வாழ்ந்திருக்கிறார்கள். எப்படி காடுகளிலே மிருகங்கள் இருந்ததோ, மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் அதிக வித்தியாசம் இல்லை. எப்பொழுது மனிதர்களாக மாறுகிறார்கள் என்றால், அவர்கள் எப்பொழுது பொருளை உற்பத்தி செய்து விவசாயத்தில் பயிர்கள் வளர்த்து அதன் மூலம் உணவை தேடுகிற முறை வந்த பிறகுதான் மனிதர்கள் மாறுகிறார்கள். மற்ற எல்லா மிருகங்களும் உணவை தேடுபவை, ஆனால் மனித குலம் மட்டும் பொருளை உற்பத்தி செய்பவை. இந்த வித்தியாசம் காலப்போக்கில் வளர்ந்து ஒவ்வொரு சமுதாயமும் ஒவ்வொரு முறையில் தங்களுடைய உழைப்பு சக்தியாக உருவாக்கக்கூடிய பொருட்களை பரிவர்த்தனை செய்து கொண்டார்கள், இல்லை பகிர்ந்து கொண்டார்கள். பகிர்ந்தைய பெருக பெருக இந்த பிரிக்கிறது கஷ்டம் வந்துவிட்டது. எனவே பரிவர்த்தனை என்ற நிலைமை வந்துவிட்டது. இந்த பரிவர்த்தனையில் பண்ட மாற்றுதல் என்ற நிலைமை வந்துவிட்டது. மாற்றுதலின் சிக்கல் வந்தவுடன் பணம் என்ற கருவி இந்த பண்ட மாற்றுக்கு உதவி செய்தது. ஆரம்பத்தில் தங்கம் தான் பண்டமாற்று கருவியாக இருந்தது. ஒவ்வொரு நாடும் தங்கத்தை அடிப்படையாக கொண்டு அந்த தங்கத்தை கருவியாக பயன்படுத்தி பொருட்களை ஆரம்பத்திலே கேள்விப்பட்டிருப்போம். நம்ம அரபியர்கள் இந்தியாவுக்கு தங்கத்தை கொடுத்து விட்டு இங்கிருந்து பொருள் வாங்கி சென்றிருக்கிறார்கள். அது மாதிரி இந்தியர்கள் அரபியருக்கு சென்று அங்கிருந்து பொருளை வாங்கி வந்திருக்கிறார். தங்கமும் வெள்ளியும் ஆரம்ப காலத்தில் ஒரு கருவியாக இருந்தது. பிறகு அரசு என்று வந்த பிறகு தங்கத்தை ஸ்டாக் வைத்துக் கொண்டு தாழ் பணத்தை வெளியிட்டார்கள். இந்தியாவில் எப்போ முதல்ல தாழ் பணம் வெளியிடுறார்? முகலாயர் ஆட்சி காலத்திலேயே தாழ் பணம் வந்துவிட்டது. முகமது துக்ளக் கேள்விப்பட்டிருப்ப ஒரு தோல் நாணயத்தை வெளியிட்டார்கள்.
அப்போ தங்கத்தை ஸ்டாக் வைத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் தோல் நாணயமும் தாழ் நாணயத்தையும் வெளியிட்ட காலம் ஒன்று இருந்தது. ஆனால் இப்பொழுது நிலைமை வேறு, அதை பின்னால் பார்க்கலாம்.